நம்ம வீட்டு குட்டீஸ்க்குலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஈவினிங் வந்தோன்னே எதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு தான் தேடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி குவிக்காகவும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுங்க. ஸோ அதுக்கு நான் செஞ்சது 2 கிளாஸ் ராகி மாவு எடுத்துருக்கேன். அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக கையாட்டியே. இப்போ இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி பிளேட்டில் மேலே ஒரு காட்டன் டவலோ இல்லை காட்டன் கிளாத்தோ இல்லை இட்லிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத்தோ போட்டு அதுக்கு மேலே இந்த ராகி மாவு போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம இட்லி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். இந்த மிடலில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அண்ட் வெல்லம் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு அக்கார்டிங் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் லைட்டாக கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நல்லா 10 நிமிஷம் வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அந்த மாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூடவே இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்க தேங்காய் வெல்லமே போட்டுக்கோங்க. ஸ்வீட் இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேலே ப்ரௌன் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.